100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார்? எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? மிக முக்கியமாக கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், நீங்கள் யார் அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். காலச்சக்கரத்தில் கடைசி ராசி 12வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய மீனம் ராசி. குரு பகவான் ஆளக்கூடிய அற்புத ராசி. மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புத்திசாலிகள் தான் என்றாலும் மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க. பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழ்வீங்க. ஆன்மீக செயல்பாடுகளில், தெய்வீக ஈடுபாட்டில் ஆர்வம் அதிகமாக இருப்பவர்கள் தான் நீங்கள். ஏதோ ஒரு கவலை, துன்பம் அப்படின்ட்டு வரும்போது இறைவனை நாடுவீர்கள். உடனடியாக அதிக அளவு பிறர் மீது அன்பு வைத்திருப்பவர்களாகவோ, அனுசரணை கொண்டவர்களாகவோ, பிறர் மீது இரக்கம் காட்டுபவர்களாகவும் இருப்பவர்கள்தான் நீங்கள். தங்களுடைய குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருப்பவர்களையும் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவர்கள். 2 மீன்கள் இருப்பது போன்ற ஒரு அடையாளத்தை கொண்டிருப்பது தான் உங்களுடைய ராசியின் சின்னம், ராசியின் அடையாளம். நீங்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க. பிறர் மீது என்னதான் நீங்கள் அன்பு காட்டினாலும் யாரேனும் துரோகமோ அல்லது உங்களிடம் உண்மையாகவோ நடந்து கொள்ளலை அப்படின்ட்டு தெரிந்தால் அவர்களை விட்டு உடனே விலகி விடுவீங்க. விலகி விடுவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க இருக்க பக்கமே நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க. என்னதான் கெஞ்சி கூத்தாடி அவங்க மீண்டும் உங்களோட வந்து சேர நினைத்தாலும் உங்ககிட்ட அது சுத்தமாக எடுபடாது. அவங்கள விட்டு விலகினீங்க அப்படின்னா அது விலகினது தான். உங்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். அதனால் மீனம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலேயோ ஓரளவு சிறப்பாகவே இருப்பீங்க. இயற்கையாக நாம் சொல்லி கொண்டிருப்பது இயற்கையாக. செயற்கையாக உங்களுடைய உடலை நீங்களே வருத்தி கொள்வதோ, உங்களுடைய உடலுக்கு தீங்கி இழைத்து கொள்வதோ உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது. மீன் சின்னத்தை கொண்ட நீங்கள் நீர் ராசியை சேர்ந்தவங்க. அதாவது ராசியில் நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி அப்படின்ட்டு நிறைய வகைப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய மீனம் ராசி நீர் ராசி. குரு பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் ரொம்ப தைரியசாலிகளாக மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வது, தொண்டு செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களிடம் ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தொலைநோக்கு பார்வையோடு தான் செயல்படுவீங்க. சமூக பணியில் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு அட்டகாசம் செய்வீங்க. அதாவது சிறப்பான பணிகளை செய்வது உங்களுக்கு எளிமையான காரியமாக இருக்கும். மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சமூக பணியை ஏதோ உங்களுடைய வீட்டு பணி போல அக்கறையோடு செய்வீங்க. மீனம் ராசியை சேர்ந்தவங்க எதிலையும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றதுனால கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவை இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு செயல்படுவது இதெல்லாம் உங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கே கொண்டு செல்லும் அப்படின்றது விதியாக இருக்கின்றது. மீனம் ராசியை சேர்ந்தவர்கள் காதல் விஷயத்திலையும் சிறப்பானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதுதான் நீங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதில் நம்பிவிடுவது தான். அதனால் ஏமாற்றப்பட ஏமாற அதிக வாய்ப்பு இருக்கின்றது. ஏமாந்தும் இருப்பீங்க. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையிலேயோ அர்ப்பணிப்பு உணர்வோடையோ உங்களுடைய துணைக்கு அதிகமான அன்பை தரக்கூடியவர்களாகவோ நீங்கள் இருப்பீங்க. அதுதான் நீங்கள். துணைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவோ பிள்ளைகள் விஷயத்தில் அன்பாக செயல்படுபவர்களாகவோ பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய துணிபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு மற்றும் மகரம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் மட்டும்தான் நீங்கள் சிறப்பான முறையில் நட்பு கொள்ள முடியும். மற்ற ராசிக்காரர்கள் இதை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்களுடன் பெரிய அளவில் நட்பு கொள்ள முடியாது. அப்படியே கொண்டாலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் வரலாம். மீனம் ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவு யோகமும் அதிகம் அடிக்கக்கூடிய ராசி, அதிர்ஷ்டமும் அதிகம் அடிக்கக்கூடிய ராசி. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து செயல்பட்டால் மிக பெரும் அளவில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம். அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் வாய்ப்பையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். வரக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு அப்படின்ட்டு வந்துட்டாலே அதை பயன்படுத்தினாலே நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். உங்களால் நிச்சயம் இது சாத்தியம் என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது மட்டுமல்ல, மற்றவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் நீங்கள் வல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒருத்தவங்க ஒரு வாக்குறுதியையோ அல்லது ஒரு பொறுப்பையோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அதை செய்து முடிக்கும் வரை நீங்கள் தூங்க மாட்டீங்க. வாய்மையும் தூய்மையும் மிக்கவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசிக்காரர்கள். குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா முதல்ல நிற்கிற ஆள் நீங்கள் தான். மற்ற ராசிக்காரர்கள் கண்டும் காணாமல் சென்றாலும் ஐயோ என்று இறக்கப்படக்கூடிய குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கின்றது. இதுதான் நீங்கள். உங்ககிட்ட சிலர் உதவியை பெற்றுக்கொண்டு பிற்காலத்தில் உங்களையே உதாசீனப்படுத்தி சென்றாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களிடம் இல்லாத உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பம்சம். குரு பகவானினுடைய காரத்துவம் பெற்ற ராசி அப்படின்றதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்கள் நீங்கள். பலம், உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றத தெரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் நீங்கள். இதனால் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வீங்க. இது நாள் வரைக்கும் இப்படியே இருந்துட்டேன், இனியும் இருந்துட்டு போயிடுறேனே என்று கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் பேசுபவர்கள். தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவுவதற்கென்றே பிறந்த ஒருவர் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுவது உங்களுக்கு பிடித்த ஒன்றாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது சிவன், தட்சிணாமூர்த்தி, இந்த தெய்வங்களை வணங்கினால் நல்லது நடக்கும். உங்களுடைய 28 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளார பெரும் அளவில் வாழ்க்கையில் முன்னேறி வீடு, மனைவி, மக்கள் என்று செட்டில் ஆகி விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், போரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க. குரு பகவானினுடைய
மீனம் ராசி, அதாவது குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பட்டு பட்டுன்னு பேசிடுவீங்க. குரு பகவானினுடைய மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க. திட்டமிட்டு பேசுவீங்க. திட்டமிட்டு பேசி வெற்றி பெறும் அற்புத வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது. அதுதான் நீங்கள் தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவான். தனகாரகன் அப்படின்னா பணத்துக்கு சொந்தக்காரன். பணத்தை விட மனதுதான் பெரிது அப்படின்ட்டு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அல்லவா. அந்த நேரத்தில் அவங்கள பற்றி, அதாவது அவங்க பணத்தில் பெரியவங்க, அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படின்றெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அவங்கள அறவே ஒதுக்கி வச்சிடுவீங்க. பணம் பெருசு இல்லை, மனம்தான் பெருசு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தான் நீங்கள். வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவானே உங்களுடைய 9வது இடத்துக்கும் அதிபதியாக வருகின்றார். 9வது இடத்தை பாக்கியஸ்தானம் என்று சொல்வாங்க. இதனால் வாக்கினால், அதாவது பேசியே அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது. அதுதான் நீங்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே வாழ்க்கை சற்றுன்னு உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிட்டும். பிள்ளைகளால் மிக பெரும் புகழை அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களில் பலர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்வீங்க. 8ஆம் இடத்துக்கு உரியவன் சுக்கிர பகவான் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வது என்றால் உங்களுக்கு அலாதி பிரியம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்கள் உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலங்களாக இருக்கும். ஆயுள் காரகராகிய சனி பகவான் துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படின்றது விதி. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் தந்தையை முன் உதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. நீங்கள் அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்ட்டு சில நேரங்களில் அவ்வப்போது நினைத்து ஏங்குவீங்க. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானே இருப்பதால் உங்களில் பலரும் சுய தொழில் செய்யவே விரும்புவீங்க. அடுத்தவரிடம் கைகட்டி வேலை பார்ப்பது, மாத சம்பளத்துக்கு வேலை பார்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. பார்த்து கொண்டிருந்தாலும் அருவெறுப்பாக, வேண்டா வெறுப்பாகத்தான் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒரு சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி பதிப்பகம், விவசாயம், தனியார் துறையில் மேல் அதிகாரிகளாக இருப்பது, இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருப்பீங்க. இதனால் புகழுடன் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் இந்தந்த துறைகளில் உங்களுக்கு இருக்கின்றது. எத்தனை பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. கடலும் கடல் நீரும், அதாவது கடலும் நீரும், கடல் நீரல்ல மற்ற நீர் சார்ந்த பகுதிகளை குறிப்பது தான் மீனம் ராசி. உலகின் ஆதாரமும் நீர்தான். உலகின் முதல் உயிரும் மீன்தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படையும் நீர்தான். நீர் பரவி இருக்கும் பரப்புக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும்போது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் மிக பெரும் அளவில் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்கக்கூடிய தலம்தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம்.
கருவறையிலேயே நீர் ஏறும் இறங்கும். இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதால அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள்பாலிக்கின்றார். மீனம் ராசியில பிறந்த நீங்க திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த கடவுளின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்து மிக பெரும் அளவிலான செல்வ செழிப்பான சிறப்பான வாழ்வை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெற முடியும். திருமண ரீதியாக, தொழில் ரீதியாக, பண ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத சரியான நேரத்தில் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி அந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட இரக்க குணம் அதிகமாகவும் உதவும் பண்பு அதிகமாகவும் இருப்பவர்கள்தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். இறைவனின் அருளாலும் தெய்வ வழிபாடு, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. பல பேரை சந்தோஷப்பட வைக்கின்ற வல்லமை பெற்ற மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு உங்களால் நேர் வழியில் பொருட்களை சம்பாதிக்க, செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள். உங்களால் முன்னேற முடியும். மற்ற மிக பெரும் செல்வந்தர்களைப் போல உங்களால் வாழ முடியும். குடும்பத்தை சிறப்பான முறையில் கொண்டு செல்ல முடியும். அதுதான் நீங்கள். அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது. நம்மளால் முடியலையே அப்படின்ற ஒரு நிலை எப்போதும் மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வராது, வரக்கூடாது. மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள நாம் யார் அப்படின்றத அனைவரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.